ஹாய் ஹலோ கடகராசி உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் டிவைன் மே 4லேருந்து மே 10 உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் உங்க மனசுல எந்த கொஷின்ஸ் வேணாலும் இருக்கலாம், அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்ம கேட்க போறோம். ஓகே. ஓகே. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்பவுமே ஒரு அரகண்டா இருக்கீங்க, ரொம்பவுமே ரூடா இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்பவுமே பிடிவாதம் இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறப்போகுது. அது ஏன் நீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னா, பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயங்கள் உங்களை நிறைய மாத்திருச்சு. மேபி நீங்க ரொம்ப மென்மையான பர்சனா இருந்திருக்கலாம். அந்த மென்மையிலேருந்து உங்களை ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரூடான பர்சனா மாறி இருக்கு. பட் ஆனா திரும்பவும் நீங்க எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கும் போது, பாசிட்டிவா ஏத்துக்கும் போது, எல்லா சூழல்களையும் நீங்க அமைதியாவும் பொறுமையாவும் நிதானமாவும் யோசிச்சு பாசிட்டிவா ஏத்துக்கும் போது அந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் உங்களோட ரூட்னஸையோ உங்களோட பிடிவாதத்தையோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு மனசுல இருக்கிற கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அது என்ன விதமான கொஷின்ஸாகவும் இருக்கலாம், ஒர்க்கை பத்தி, எக்ஸாம் பத்தி, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி, அல்லது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு இடத்துக்கு போகலாமா வேணாமா, எது வேணாலும் இட்ஸ் அப் டு யூ. ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க, நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. இட்ஸ் அப் டு யூ அப்படின்னா நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் உங்களுக்கு கரெக்ட். பிகாஸ் உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ நீங்க எது நினைச்சு ஒரு விஷயத்த பண்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா அழகா மாறும். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்க எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. கடகராசி கிளைம் பண்ணுங்க.